நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்ம நடத்தினார். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கு நன்றி சொல்லுகிறோம், தேங்க்ஸ்ன்னு சொல்லுகிறோம். ஆனால் தேங்க்ஸ் டு காட்ன்னு சொல்கிறோமா? ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடந்த நாட்கள் முழுவதும் நம்ம கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகினால தான் தாவீதுக்காரன் சொல்றார், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதே என்று தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் அவரை நான் துடித்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிற பார்க்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நன்றி உள்ளவர்களாக இருப்போம், நன்றியோடு ஜீவிப்போம். ஆண்டவராகி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.